ஹாய். என்னால் முடியல, உங்கள் உடம்பு சரியில்லை. இந்த தண்ணியில் ஃபுல்லு எடுத்து எடுத்து ஊற்றி இன்னும் ஃபஸ்ட்டே உடம்பு சரி இருந்துச்சு, இன்னும் ஜாஸ்தி ஆயிடுச்சு எனக்கு. இப்போ கொஞ்சம் கொஞ்சம் வேலிங் ஆயின்னு இருக்குது. எங்கே பார்த்தாலும் என் வீட்டில் ஃபுல்லாக துணிங்க தான் இருக்கும். பெட்ரூம் ஹால் இருந்து கூட எங்களுக்கு படுக்கிறதுக்கு இடையில பாருங்கள், எல்லா கட்டில் மேலே எடுத்து தூக்கி போட்டு வச்சுருக்குறோம். திரும்பி ஏன்னா மழை வந்துன்னே இருக்குது. எப்போ எப்படி ரொம்ப ஒன்றும் தெரில. அந்த அளவுக்கு ஃபுல்லு வீடே பார்த்தீங்களா, படுக்கிறதுக்கு கொஞ்சம் கூட இடமே இல்லை. இன்னும் அந்த 4-5 நாளாக இது ஒரே துணி தான் நைட்டி போட்டுன்னு இருக்கிறேன். அதுவும் அது ஃபுல்லாக நஞ்சு போயிடுச்சு. இருந்தாலும் நடிஞ்சது உடம்புல இருக்குது, அப்படியே அதே காயுது. திரும்பி அதுவே ஈரம் பண்ணிக்கிறோம். இப்படியே தான் எந்த துணியை போடுறதுக்கோ இல்லை, அந்த நிலைமையில் இருக்குது. எனக்கு ஷார்ட் வீடியோவோ நார்மல் வீடியோ நான் போட்டிருந்தேன். அதில் எனக்கு ரொம்ப என் மனசுக்கு ஆதரவாக பேசினாங்கோ. எல்லாம் நல்லா எனக்கு கமெண்ட்ஸ் பண்ணியிருந்தாங்கோ. அக்கா நீங்கள் கவலைப்படாதீங்கோ, உங்களுக்கு கடவுள்கிட்ட நான் ப்ரேயர் பண்ணுறேன், கடவுள் துணியாக இருக்கும் நினச்சிட்டு ஒவ்வொருத்தரும் அழுகுற மாதிரி அந்த பொம்மை போட்டு அவ்வளோ இதுவும் அவங்க ஃபீல் பண்ணி ரொம்ப சேடாக ஃபீல் பண்ணி, அக்கா ரொம்ப சேடாக இருக்குது சிஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ரொம்ப பேர் எனக்கு கமெண்ட்ஸ் பண்ணியிருந்தாங்கோ. அவங்களுக்கெல்லாம் என்னுடைய நன்றி தெரிவிச்சுக்கிறேன். நான் ரொம்ப நன்றி. அது அக்காவாக இருக்கலாம், தங்காச்சியாக இருக்கலாம், அண்ணன் தம்பி யாராவது வயசானவங்க இருந்தால் கூட பரவாயில்ல, அவங்களுக்கெல்லாம் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இன்ன வரைக்கும் 5 நாள் ஆயிடுச்சுங்க. இன்ன வரைக்கும் யாரும் எங்களை என்ன எதுன்னு பார்க்கல. இது வரைக்கும் நாங்கள் இருக்கிறோமா இல்லையான்னு சொல்லிட்டுன்னு என்ன பண்ணுறதுன்னு எங்களுக்கே ஒன்றுமே புரியல. இப்போது இங்கே வீடு இப்போ நான் எங்கள் பெட்ரூம் ஹால் கிச்சன் இருக்கிறதுக்கு, ஆனால் தூங்குறதுக்கு தான் இடம் இல்லை. ஏன்னா எங்கே பாரு, அது இல்லாமல் இந்த பூமியிலேருந்து வெளியே தான் தண்ணி இவ்வளோ அவஸ்தப்பட்டோன்னா 5 நாளாக நாங்கள் இன்னும் க்ளீன் பண்ணின்னு தான் இருக்கிறோம். வீடு துணிங்க கசக்கின்னு தான் இருக்கிறோம். என்ன பண்ணுறதுங்க, உடம்பு சரியில்லைன்னு படுத்துக்குன்னா யாரோ இது பண்ணுற மாதிரி இல்லை. அதனால் நம்ம வேலை நம்மளே பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு நானும் எவ்வளோ இது பண்ணின்னு இருக்கிறேன். ஆனால் நம்ம வீட்டில் சரி இப்போது நைட்டு காலைல சாயங்காலம் வரைக்கும் செஞ்சுருக்கிறோம். நைட்டு கொஞ்சாவது படுக்கலான்னா ஃபுல்லு கீழேருந்து இந்த ஓதம் தண்ணி வருது. அப்போது கூட எப்படி எது ஒரு பாயோ தல்காணி பெட்ஷீட்டு எது போட்டாலும் அப்படியே சில்லுன்னு ஐஸ் மாதிரி இருக்குது. வெளியே போய் காய வைக்கலான்னா கூட மழை வந்துன்னு இருக்குது. அது இல்லாமல் நான் வீடியோ 2 நாளாக போடாத காரணத்துக்கு இப்போ இந்த வீடு ப்ராப்ளம்மு, இந்த துணிங்கோ இதெல்லாம் கொஞ்சம் ப்ராப்ளம் சால்வ் ஆச்சுன்னா தான் நான் தண்ணி இதில் எல்லாம் அடிச்சுன்னு போயிடுச்சு. மறுபடியும் நான் எல்லா பொருளும் வாங்கின்னு மறுபடியும் நான் ஒன்றும் ரெடி பண்ணி ஸ்டோர் பண்ணி வச்சு தான் உங்களுக்கு நான் வீடியோ அப்லோட் பண்ண முடியும்.